செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஆஃபர் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பாருங்க. நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட் பா. அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் நாளில் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும்ப்பா. ஓகே, நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் முக்கியமாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு அடுத்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக சென்ட் பண்ணுறோம். லிங்க் இருக்க சர்வீஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சினானிம்ஸ் பாருங்கள். கன்சோல்டு ஹேர் லிட்டில் கேர்ள். கன்சோல்டுனா என்ன? கன்சோல் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் ப்ரெடன்டர்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டர்னு வச்சுக்கலாம். இதான் ஆன்சர் உங்களுக்கு. ஹாப்பிலினா ஜாய்ஃபுல்லி, ஆன்சர் இதான். அப்புறம் விஸ்பரிங்னா என்ன சொல்கிறது? ஒரு மாதிரி மர்மர், அதான் ஆன்சர் ஐ திங்க். ஸோ மேக்ஸிமம் இதான் ஆன்சராக இருக்கும். அப்புறம் எக்ஸாஸ்டட்னா ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக இருக்கிறது. எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஜாயின் எடுத்துக்கலாம். இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. அப்புறமேட்டு டீப் பேஸ்ட்டா, இது எனக்கு ஆன்சர் தெரில எனக்கு. அடுத்து ஆன்டனிம்ஸ் பாருங்கள். கேர்லெஸ்னா என்னது? கேர்லெஸ்னா கேர்ஃபுல், இதான் ஆன்சரு. அப்புறம் சஃபர்டுனா கன்சியூம்டா இல்லை எண்டூர்னு ஒரு நினைக்கிறேன். திங்க் ஸோ தெரில. கைண்டுனா க்யூர், யூஸ்வலினா ரேர்லி. அப்புறம் அசன்ட்னா இது தெரில எனக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நானும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் நான் பார்த்தீங்கன்னா சும்மா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ 10 மார்க்ஸ். சூஸ் த பொசசிவ் adjective into possessive pronoun my bike is costly. Write the plural form of the following word. Choose the best option to make a compound word. Choose the right prefix or suffix from the options. இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ 11, 12, 13, 14. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், 15, 16, 17. Simplify the following words. Fill in the blanks with the correct preposition. Christmas falls dash 25th December. அப்புறம் underline the conjunction in the following sentence. Rajan is intelligent but careless. ஸோ இது வந்து கிராமர் பாட்டு உங்களுக்கு. ஓகேவா? இந்த ஆன்சர் அப்படியே உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ்லேயே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கிராமர் பாட்டு வந்தாச்சு. 19 மார்க் கிராமர். ஓகேவா? So choose the right sentence pattern. The wall collapsed. I promised the children a trip to the zoo. அப்புறம் ராஜா hired a bicycle. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் conditional sentence for the following. If I had time dash I go shopping with you. So write the superlative degree from the following words. அப்புறம் write the correct phrasal verb. அப்புறம் clipped words, blended words, அப்புறம் abbreviation. Explain the abbreviation and anagrams of the following. OTP, அப்புறம் பிடிஎஃப், அப்புறம் பேன், NEET. எனக்கு இது ஒன்றுமே தெரிலப்பா. நீட்டுக்கு தெரியும், ஓடிபிக்கு தெரியும். அப்புறம் 2 மார்க்ஸ் பாருங்கள். ப்ரோஸ் செக்ஷன் வந்தாச்சு. 2 மார்க் கொஸ்டின்ஸ். மொத்தம் உங்களுக்கு எத்தனை கேட்டிருப்பாங்க? 7 கேட்டிருப்பாங்க. 7லேருந்து நீங்கள் 5 எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். டேஸ் வாஸ் அஜய் கிஃப்டட் வித். எல்லாமே இதெல்லாம் ஒன்றாக முடியாதுப்பா. எல்லாமே உங்களால் மேக்ஸிமம் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒன்றாத மாதிரி இருக்கும். பட் எல்லாமே உங்களுக்கு புக்லேருந்து படித்த மாதிரி தான் இருக்கும். இந்த கதை தெரிஞ்சால் போதும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒன்றா எழுதலாம். கதை தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அதை வச்சு ஒன்றா எழுதலாம் நீங்கள். ஓகேவா? கவலையப்பட தேவையில்ல. ஸோ கதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ அடுத்து இன்னொரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 32, 33, 34, 35. இந்த 4ல் நீங்கள் 2 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 2 சாய்ஸில் விட்டுடலாம் நீங்கள். ஓகேவா? நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். எது தெளிவாக தெரியுதோ அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? 32, 33, 34, 35. ஸோ நல்லா பாருங்கள் தெளிவாக. 32, 33, 34, 35. அடுத்து 6 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ பொயட்ரி காம்ப்ரிஹென்ஷன் 36, 37, 38, 39, 40. இந்த 5ல் நீங்கள் எத்தனை எழுதணும்? ஓகே, எல்லாமே எழுதணும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மார்க்கு. ஓகேங்களா? 1ல் மட்டும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அதான் மொத்தம் 5 இருக்குது. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7 மார்க் வருது. ஓகே, மெமரி போயம் தனியாக. ஓகே, 40 வந்து வேறப்பா. ஓகேவா? 40 வந்து வேறு மெமரி போயம் அது. ஸோ இது மட்டும்தான். ஓகேங்களா? 36, 37, 38, 39 தான். ஓகேவா? இதில் உங்களுக்கு 6 மார்க் வந்துடும். அப்புறம் மெமரி போயமுக்கு 5 மார்க் உங்களுக்கு டோட்டலாக. ஓகேவா? ஸோ திங்க் ஆஃப் பியூட்டி டேஷ் குவைட் ப்ரீத்திங் பாருங்கள். அது உங்களுக்கு மெமரி போயம் தனியாக வரும் உங்களுக்கு. அடுத்து 5 மார்க் பாருங்கள். fill in the blanks. சதீஷ் மதர் ஹேண்டல்டு டு ஹர் சன் டேஷு. அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ட்ரெயின், ஆடியன்ஸு, அனிமல்ஸ். ஸோ 6th 7th ஒரு பேட்டர்னு, 8th தனியாக பேட்டர்னு, அப்புறம் 9th 10th ஒரு பேட்டர்ன்ப்பா. ஓகேவா? அந்த பேட்டர்ன் மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள்.
இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா. இது இல்லாமல் ஆல்ரெடி நேற்று ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் ஓகேவா. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக 3 செட் அப்லோட் பண்ணியிருப்போம், 4 செட் அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அப்புறம் மேட்ச் ஃபாலோயிங் பாருங்கள். ட்ரெயின், ஆடியன்ஸ், அனிமல். ட்ரெயின் என்ன, ஆடியன்ஸ் என்ன, பிளாக் பியூட்டி, வேவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம். அப்புறம் மோட்டினா, ஹேவ் ஸ்பெஷல் நாலேஜ். இப்போ 43 பாருங்கள். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர் பாருங்கள். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். ஆர் யூ ஆல் அலோன் மை சன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி அந்த லெசனில் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து எழுதணும். அப்புறம் எஸ் ஐம் கோயிங் டு ஸ்கூல், இது யார் சொல்கிறா. அப்போ நவ் ரெஸ்ட் வைல் அண்ட் லெட் மீ ஒர்க் அ பைட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் டெல் த போட்மேன் ஹவு பிளஸ்ட் ஐ எம் வித் ஹிம். அப்புறம் பட் ஐ அப்ளை த சீக்ரெட். ஸோ இதான் உங்களுக்கு ஐடென்டிஃபை கேரக்டர் ஸ்பீக்கர். அடுத்து பாருங்கள் ஃபங்க்ஷன் லாங்குவேஜ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேவா. இது ஏதோ 3 எழுதுனா போதுமானது. எத்தனை கேட்டிருக்காங்க, 4 கேட்டிருக்காங்க. 4லேருந்து நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 1 சாய்ஸில் விட்டுக்கலாம் ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரைட் அ கம்ப்ளைனிங் லெட்டர் டு த போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் ஆன் நான் ரெசிப்ட் ஆஃப் புக் பார்சல். ஸோ இது வந்து நீங்கள் லெட்டர் ரைட்டிங் எழுதுற மாதிரி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, யுவர் சந்தோஷ் சீக்ரெட்லி ஹவுசிங் போர்ட் ஆஃபீஸர் காலனி திருவாரூர் ஓகே. இது அட்ரஸ் இருக்குது ஓகே. வாட்டர் சப்ளை வில் பி சஸ்பெண்டட் ஃபார் 10 hours 10 AM to 8 PM on 20th of December for cleaning the water tank. Write a notice in about 50 words advising the residents to store water for a day. அதான் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க மக்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதணும் நீங்கள் ஓகே. ரெண்டுமே கொஞ்சம் ஓனர் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்கள் லெவலில் தான் நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் எழுதிக்கலாம் நீங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 44 எழுதுறது பெட்டரு கொஞ்சம் ஓகேவா. அது கொஞ்சம் இதோட 45-44 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் 46 பாருங்கள், டெவலப் த ஃபாலோயிங் ஹின்ஸு. அதை டெவலப் பண்ணி எழுதணும் ஓகேவா. அது எத்தனை வேர்ட்ஸ்க்கு எழுதணும்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்கள் ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு எழுதுனா போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அது லெசன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. உட்கட்டர் அந்த 5 மார்க் படிச்சிருப்பீங்க. அந்த 5 மார்க் எடுத்து எழுதுனா போதும், அதுக்கும் 5 மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை இதே வேணால் டெவலப் பண்ணி ஈஸி பர்சன் போட்டு அந்த கதையை கொஞ்சம் உள்ள ஆட் பண்ணி எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஓகேவா. அடுத்து எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஃபார் த ஃபாலோயிங் பிக்சர். இந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி உங்களோட ஓன் கண்டென்ட்டோட ஒரு 5 லைன் எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க் ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான் அது. என்ன பண்ணுறாரு, மாடு ஓட்டுறாரு, அங்கே ஒரு பையன் ஒரு பாய் ஃப்ளைங் த கைட்டு, சும்மா இந்த இங்கிலீஷ் இந்த மாதிரி எழுதுனா போதும். அப்புறம் 3 வீடு இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஒருத்தர் கப்பலில் போட் ஓட்டுறாரு, அப்புறம் ஒருத்தர் தண்ணிட்டு நின்று பார்த்துட்ருக்காரு ஆற்றை. இது 2 3 4 5 இந்த 5 நீங்கள் எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க் வந்துடும் மேக்ஸிமம் ஓகேவா. ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கப்பா, அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும்ப்பா. ஸோ மறக்காம பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா ஓகேவா. ஓகே மீடியா சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.